முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான ஆடியோவை மாணவி வெளியிட்டிருக்கிறார். அதனை தற்போது கேட்கலாம். 5-6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிடுறேன். என்னால படிக்க முடியல. என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலக்கா. சுத்தமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹெச்ஓடி சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாருக்கா. தப்பா போட்டோஸ் கேக்குறாங்க, தப்பா பேசுறாங்க. ஓப்பனாவே நூடா போட்டோ கேட்டுட்டு ஆபீஸ் ரூம் வான்னு சொல்றாங்க. நான் உன்னை பர்சனலா பார்க்கணும்னு பேசுறாங்கக்கா. எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. ஆக்சுவலா அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பா தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போதான் பிஜி படிக்கிறோமே, எல்லாரும் இங்க இப்படிதான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசா எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறது, 10 மணிக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிடுவேன், உன்னால் எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கிளை காரைக்காலில் உள்ளது. இதில் தான் இந்த குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு மாணவி ஒருவர் அவர் புகாரினை ஆடியோவாக வெளியிட்டிருக்கிறார். அதில் இளங்கலை மற்றும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் மூலம் தொல்லை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இரவு நேரத்தில் போன் செய்வது, வாட்ஸ்அப்பில் தகவல்களை அனுப்புவது, சில படங்களை ஆபாசமான படங்களை அனுப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அது கிடைக்காத பட்சத்தில் இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போல சில மாணவிகளுக்கு மேலும் தொல்லை கொடுத்திருப்பதாகவும், குறிப்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு அதிக அளவில் தொல்லை கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக காரைக்காலில் உள்ள முன்னாள் கல்வி அமைச்சரான கமலக்கல்லனும் ஒரு புகாரினை தெரிவித்திருக்கிறார். அதாவது மாணவி கூறிய ஆடியோவை புகாராக எடுத்துக்கொண்டு காவல்துறையும் பல்கலைக்கழகம் நேரடியாக இந்த விசாரணை எடுத்து அந்த சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அது மத்திய பல்கலைக்கழகம், இந்தியா முழுவதும் உள்ள மாணவிகளும் மாணவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொல்லை கொடுத்தால் இது புதுச்சேரிக்கே கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் அரசாங்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.